போறோம்னா, மிக முக்கியமான ஒரு ஊர பத்தி தாங்க பார்க்க போறோம். அது அந்த ஒரு ஸ்டேட்ட. ஸோ அந்த ஸ்டேட்ட வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கனாக்கா, அந்த ஸ்டேட் வந்து ஒரு கடவுளின் தேசம் அப்படிம்பாங்க. ஒரு கடவுளின் ஊர் அப்படிம்பாங்க. ஒரு கடவுளின் ஸ்டேட் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுல எப்படிதான் இருக்கு? மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாநிலத்தில தான் வந்து இது வந்து ஒரு கடவுளின் தேசம் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். அதாவது நம்ம இப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கோ, அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படித்தவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இந்தியாவிலேயே மிக கடைசி ஒரு மாநிலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அந்த மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாநிலத்தில பல மதங்கள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரு, மாநிலம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து செல்வ செழிப்பா இருக்கிறாங்க இப்ப வரையும். அதுவும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற வட இந்தியாக்களை கம்பேர் பண்ணும்போது, இந்த மாநிலத்தில உள்ள மக்களும் சரி, அது இல்லாம அந்த மதத்தினரும் சரி, எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து இப்ப வரையும் வந்து பயணிக்கிறாங்கன்னா, அந்த மாநிலத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மாநிலத்தில அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறது எந்த எந்த இனத்தவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த இனத்தவர்கள் வந்து அதிக நிலப்பரப்புகள் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து செல்வ செழிப்பா இப்ப வரையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாநிலம் மட்டும் எப்படி இவ்வளோ செல்வ செழிப்பா வளர முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவிலேயே முதலா வந்து இந்த இஸ்லாமும் சரி, இந்த கிறிஸ்தவமும் சரி, இங்க தான் வந்து உருவானுச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி உருவானுச்சு? எதனால உருவானுச்சு? எந்த காலகட்டங்கள்ல உருவானுச்சு? இத எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிஒன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கேரளாவ பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கேரளாவுல வந்து அப்படி என்னதான் இருக்கு? இந்த கேரளாவுல வந்து என்னென்ன மாரி வந்து இந்த மதங்கள் இருக்கு? இந்த மதங்கள் வந்து எந்தெந்த மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணக்கார மதங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மதத்துல உள்ளவங்க எந்த காலகட்டத்துல இருந்து எப்படி வந்தாங்க இங்க? ஏன்னா நம்ம இங்கேருந்து ஆல்ரெடி இந்தியாங்கிறது வந்து ஒரு இந்து கண்ட்ரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, இங்க பலதரப்பட்ட மக்கள் வந்து எல்லாருமே இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்ச்சர் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கல்ச்சரா வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதவும் வந்து இதுல வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இதுல வந்து நம்ம வந்து அடுத்த மாநிலத்த கம்பேர் பண்ணும்போது, இந்த கேரளாங்கிற ஒரு மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான படித்தவர்கள் வந்து அதிகமா இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிலருந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், நம்ம இந்தியாவுலருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போறவங்கள்ல, இந்த மாநிலத்திலருந்து மட்டும் தான் அதிகமான ம ம தொழிலாளர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இங்கேருந்து போனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அ அங்கே போய் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், எல்லா துபாயிலேயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு மாலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமானுச்சு? ஸோ அதையும் வந்து இதுல வந்து பார்க்கலாம். இந்த மக்கள், அந்த கேரளா மக்கள்ங்கிறவங்க, அவங்க ஒரு தனித்துவமாவே இருப்பாங்க. ஏன்னா, நம்ம கேரளாவுனா நம்மலாம் என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம வந்து போயிட்டு அங்க டூரிஸ்ட் போறதா இருக்கட்டும், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நம்ம ஒரு எதா இருந்தாலும் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து போயிட்டு அந்த ஊர்ல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படி உள்ள ஒரு மிகப்பெரிய ஊர தான் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அவங்க அங்கேருந்து எப்படி வந்து அடுத்த ஊர்களுக்கு வந்து போனாங்க. அதாவது லண்டனா இருக்கட்டும், அ கத்தாரா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும். இந்த எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து அதிகமான மக்கள் அங்க போனோனே, அவங்க வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கடைகளா இருக்கட்டும், மால்களா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மாகாணங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா மக்கள். இந்த கேரளா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓணம் பண்டிகைகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நெறைய பண்டிகைகள் வந்து இப்ப இங்க நடக்குது. முக்கியமா ஓணம் பண்டிகைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தினரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒரு பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ஆல்ரெடி வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே சேர மன்னன் தான் வந்து ஆண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சேர மன்னனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பிற்காலத்தில வந்து மத்த அரசர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு இப்போ வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் அண்டர்ல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் வந்து இந்த ஸ்டேட் வந்து ஒரு தனித்துவமான ஸ்டேட்டா வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமா பார்க்க போறது 3 வந்து பகுதியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இதுல இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நார்த்து, சவுத்து இந்த மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு அ தமிழ்நாட்டுல இருக்க மாரியே இந்த கேரளாவுலயும் வந்து மிக முக்கியமா வந்து 3 பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நார்த் பகுதிம்பாங்க. இந்த நார்த் பகுதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மலபார் பகுதிம்பாங்க. இந்த மலபார் பகுதி அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, தென் பகுதி அதாவது சவுத் பகுதி சவுத் கேரளா அப்படிம்பாங்க. அதாவது 3வது பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கேரளா அப்படிம்பாங்க. இந்த 3 பகுதிகள சேர்ந்தது தான் வந்து இந்த ஒரு கேரளா அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு
கேரளா இந்த கேரளாவுல வந்து 3 பகுதிகளா இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3 பகுதிகள்லயும் எப்படிப்பட்ட மக்கள் வந்து வாழ்றாங்க? எவ்வளவு மெஜாரிட்டியான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம, அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன மாரி உணவுகள்ல வந்து சாப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உணவுகளே வந்து வித்தியாசமான உணவுகள வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொரு ஸ்டே அந்த ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நார்த்து, சவுத்து, சென்ட்ரல் இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா உங்களோட கல்ச்சர்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அததான் வந்து இதுல வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து மலையாள மக்கள்னு எடுத்துக்கிட்டாவே, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு நல்லுணர்வு, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கனிவா தான் பேசுவாங்க. அந்த அளவு வந்து ஒரு ஹார்டா இது மாரிலாம் வந்து பேசிற மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா மக்கள். ஸோ இந்த கேரளா மக்கள்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது நார்த் கேரளா. ஸோ இந்த நார்த் கேரளாவுல வந்து யார் வந்து அங்க அதிகமா இருக்கா மெஜாரிட்டியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள் வந்து எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, மெயினா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னாக்க, கண்ணூர் இருக்கு, வயநாடு இருக்கு. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடு, மலப்புரம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, பாலக்காடு. இந்த ஒரு சில மாவட்டங்கள ஒண்ணு சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த நார்த் கேரளா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நார்த் கேரளாவுல வந்து எது வந்து நம்ம வந்து அதிகமா கேள்விப்பட்டதெல்லாம் வந்து வயநாடு கேள்விப்பட்டிருப்போம். வயநாடுனா ரீசென்ட்டா வந்து அந்த எலக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து அங்கே எலக்ஷன் கேம்பெயின் பண்ணதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து நம்ம வயநாடுங்கிறது அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல சீக்கிரம் வந்துரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மலப்புறம் இது நெறைய வந்து இதுல வந்து மலப்புரம் வந்து பாலக்காடு. பாலக்காடுங்கிறது வந்து நம்ம அதிகமா வந்து ஏன்னா நம்ம டூரிஸ்ட் போற பிளேஸா வந்து அந்த மாரி ஒரு பிளேஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நார்த் பகுதியிலேயே இன்னும் ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது. அது என்னன்னாக்கா திரிசுரா, அ அப்புறம் எர்ணாகுளம், கோட்டயம் இந்த மாரி ஒரு ஊர்கள சேர்ந்தது தான் வந்து இந்த நார்த் பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சவுத் பகுதியில வந்து என்னென்ன இருக்கு? தென் பகுதியில வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பக்கத்துல அதாவது இந்த தமிழ்நாட்டு பக்கத்திலேயே இருக்கும். அதாவது திருவனந்தபுரம், கொல்லம் இந்த ஒரு சில மாவட்டங்கள உள்ளடக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு தென்பகுதி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க வாழும் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தனித்துவமான ஒரு வரலாறுகள வந்து இப்போ வரையும் வந்து கொண்டிருக்காங்க. அத மட்டும் வந்து இதுல வந்து சொல்றாங்க. இதுல வந்து அடுத்து சென்ட்ரல் கேரளாவுல வந்து எந்த இனத்த மதங்கள் வந்து அதிகமா வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ மக்கள் தான் வந்து இங்க வந்து அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து அங்க வந்து அதிகமான நிலப்பரப்புகள கொண்டதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து மிகப்பெரிய ஒரு இனக்குழுக்களாவே இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மிகப்பெரிய நெறைய காலேஜ்களா இருக்கட்டும், நெறைய ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ் வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு இந்த மலப்புரம் மாவட்டங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அங்க முதலா வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு மசூதி இருக்குங்கிறாங்க. அந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து முத கட்டப்பட்ட மசூதி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த மசூதி வந்து இந்த இருக்கிற இடத்துல. அது மட்டும் இல்லாம, இந்த திரிச்சூர்லங்கிற பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவுல சென்ட்ரல் கேரளா படிப்பாங்க. அங்க வந்து ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டியனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரே மதத்தினரா வந்து முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படிங்கிற மாரி வந்து இன்னொரு ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதுதான் மிக இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஏன்னா, இந்த இந்தியாவுலயே வந்து சொல்லுவாங்க வந்து நார்த் சைடு தான் வந்து அந்த அவுரங்கசீப் இவங்கலாம் வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் வந்து அதிகமா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லிம்கள் வந்து உருவான இடமே வந்து இந்த கேரளா தான் அப்படிங்கிறாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேரளாங்கிறது வந்து இந்த நார்த் சைட்ல தான் வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமா வந்து இந்த அரேபியர்கள் வந்து அந்த வணிகம் பண்ணும்போது, அவங்க வந்து இங்க உள்ள பெண்கள வந்து கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேயே வந்து செட்டிலாவும் ஆயிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அ மக்கள் தொகை வந்து அந்த ஏரியாவுல மலப்புரம் பகுதியில வந்து அத வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு ஒரு சில இதுல சொல்லுவாங்க. பேர்ல சொல்லுவாங்க. மாப்ளா அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் வந்து அங்க சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கும் அந்த கல்ஃப் கண்ட்ரிகளுக்கும் அதிகமான ஒரு ஒற்றுமை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இங்க இருந்து போறவங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேரளாவுக்கு தான் அதிகமா போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த கேரளாவுல சேர்ந்தவங்க கல்ஃப் கண்ட்ரிகள் அது சவுதியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிகளுக்குமே வந்து இந்த முக்கியமான அந்த ஒரு ஏரியாவ அதாவது நார்த் சைட்ல இருந்து அதிகமான மக்கள் வந்து அங்க போயிட்டு வேலைக்கு போறதா இருக்கட்டும், அங்க போய் பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடங்கள்ல வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முக்கியமா 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இந்த அரேபியர்கள் வந்து இங்க வந்து
அவங்க வந்து வணிகம் செஞ்சதாகவும், அந்த வணிகம் செய்யும்போது அங்க வந்து நெறையா வந்து அங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வணிகம் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான இந்த கடுகு, அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து இந்த கேரளாவுல வந்து உற்பத்தியா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறதுக்காண்டி அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களோட மிக முக்கியமா வந்து குதிரையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பேரிச்சம்பழமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்க வந்து கொண்டாந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல உள்ளவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா மக்கள். ஸோ அந்த அரேபியர்கள் வந்து வர்றாங்க. அவங்க வந்து இங்க உள்ள பெண்கள வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி இங்கேயும் வந்து ஒரு சிலவங்க செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நெறைய பேர் வந்து அரேபியாவுக்கு போய், அங்க போய் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அங்க இருக்கும். அரேபியன் கல்ஃப் கண்ட்ரில. ஸோ அப்படிப்பட்ட உள்ளவங்கலாம் மிக முக்கியமா வந்து இந்த கேரளாவ சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்றாங்க. ஸோ அது மலப்புறா. இந்த மலப்புறா மாப்பிளா அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து முஸ்லிம்களும் அதாவது எந்த காலகட்டங்கள்ல உருவானது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நபிகள் காலங்கள்லயே வந்து அவங்க வந்து உருவாகிட்டாங்க அப்படிங்கிற மாரி இதுல சொல்லப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இந்தியாவுல வந்து முதலா வந்து உருவான இடம் அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்து நான் உங்கள்ட்ட சொன்ன மாரியே 6ஆம் நூற்றாண்டிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க வந்து ஒரு திரிசூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து மிகப்பெரிய ஒரு மசூதி இருக்குங்கிறாங்க. அதுதான் வந்து இங்க இந்தியாவுலருந்தே முதல் மசூதி அப்படிங்கிற மாரி ஒரு மலையாள மொழி பேசுறாங்க பார்த்தீங்களா? இந்த மலையாள மொழியும், அரேபிய மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா, கலந்தெல்லாம் பேசுவாங்களாம். ஏன்னா, இந்த அரேபிய மொழிய வச்சு வந்து அவங்க வந்து ஒரு ஆ மலையாள மொழிய வச்சு அரேபிய மொழியில வந்து அவங்கலாம் வந்து கலந்து பேசுற மாரியெல்லாம் இருக்கும். அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஒரு திரிசூர்ங்கிற ஏரியால. அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிளாங்கிற ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான வந்து இந்த மொழிய வந்து நம்ம வந்து அரபி மொழியிலலாம் வந்து பேசுறதா இருக்கட்டும், அது மாரிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அரபிங்கிற ஒரு எழுத்த வந்து நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணுவாங்க. அததான் வந்து இந்த தமிழ் மொழிய வந்து அப்படியே அவங்க அரேபிய மொழியில வந்து அவங்க பேசுறதா இருக்கட்டும். அதெல்லாம் அறிய இதுல வந்து மிக முக்கியமா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மால் வந்து கட்டியிருக்காங்க அரேபியத்துல. ஸோ அந்த அரேபியன்ல வந்து எப்படி எப்படி இவ்வளோ பெரிய மால் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுப் அலி. அவங்க வந்து இப்ப இங்க வந்து மிகப்பெரிய ஒரு மால் கட்டியிருக்காங்க. அது நெறைய வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பேட்டியெல்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்கலாம் வந்து இங்க இருந்து இந்த கேரளாவுல இருந்து போனவங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அப்புறம் முஸ்லிம்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முன்னேற்றமான ஒரு முஸ்லிம்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அங்க வந்து அதிகமான ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், அதிக நிலப்பரப்புகள கொண்ட ஒரு இன குழுக்களா வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அங்க வந்து காலேஜுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதே லெவல்ல வந்து ஒரு வசதி படைச்சவங்களா இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, மத்த மதத்தினர கம்பேர் பண்ணும்போது, இந்த ஒரு மாப்பிள்ளை முஸ்லிம்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அ செல்வ செழிப்பா வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, இந்த சென்ட்ரல் பகுதி. இந்த சென்ட்ரல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஏரியாவுல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து அதாவது நசரானா மக்கள் அப்படிம்பாங்க. இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து காலேஜ்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க வந்து அதிகமான வந்து எல்லா லெவல்லயும் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கிறதுக்கு நிலப்பரப்புகளையும் வந்து அதிகமா கொண்ட ஒரு இனக்குழுக்களா வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறாங்கனாக்க, அதாவது கேரளாவோட எர்ணாகுளம், திரிசூர் அப்படி உள்ள ஒரு உள்ள ஊர்கள வந்து இருக்கிறாங்க. அதாவது இந்த மாப்பிள்ளை முஸ்லிம்கள விட இவங்க அதிகமான செல்வாக்கு உள்ளவங்களாவும் அந்த நார்த் சைட்ல வந்து நார்த் கேரளாவுல வந்து இருந்து இவங்க வந்து சென்ட்ரல் கேரளாவுல வந்து இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க தான் வந்து அதிகமான கம்பெனிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கல்வி சாலைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரு கிறிஸ்தவ மக்கள் வந்து அங்க வந்து அதிகமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி மக்கள்ங்கிறவங்க, இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான தேவாலயங்களா இருக்கட்டும், அதுவும் இல்லாம அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க தென்னிந்தியாவிலேயே அதிகமான வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்கவர்களா வந்து இப்போ வரையும் வந்து அந்த நஸ்ரானி மக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாப்பிள்ளை மக்களோட கம்பேர் பண்ணும்போது 2 பேருமே அந்த அளவு ஈக்குவலா வந்து இப்போ வரையும் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் கேரளா. இந்த சவுத் கேரளான்னு பார்க்கும்போது கொல்லம், திருவனந்தபுரம் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஏரியாக்கள்லாம் இருக்கு. ஸோ அத மட்டும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னாக்க ஹிந்து பீப்பிள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிந்து பீப்பிள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈக்குவலா வர மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிறிஸ்தவர்கள்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லீம்களும் இங்க வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டியான பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேரளா இதுல வந்து இந்த திருவனந்தபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹிந்து பீப்பிள் தான் இருக்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஹிந்து பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து அங்க வந்து இந்த அரசியல் செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹிந்து பீப்பிள் தான் வந்து டாப் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, இவங்க வந்து அந்த பிச
பாலிடிக்ஸ்ல வந்து அதிகமான லெவல்ல வந்து இவங்க அந்த ஹிந்து பீப்புள் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிக முக்கியமான ஒரு விழாக்கள்லாம் வந்து இங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதாவது மலையாளத்துல வந்து கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா? நம்ம இந்த மாரி இதுல வந்து எல்லாருமே எல்லா மதத்தினரும் ஒண்ணு சேர்ந்து, அதாவது முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சவுத் சைடு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பல அ முக்கியமான கோயில்கள்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. சவுத் சைடு தான் இருக்குறாங்க. அதாவது பத்மநாப கோயில். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பணக்கார கோயில் அப்படிம்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க, அம் அ திருப்பதி அப்படின்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஒரு பத்மநாத கோயில்ல தான் வந்து அதிகமான அ ஒரு பணக்கார கோயில் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம சபரிமலை இருக்கிறதும் இந்த ஒரு சவுத் சைடு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து இந்த சவுத் சைடு கேரளா. வாங்க இந்த ஒரு கேரளாவோட மிக முக்கியமான ஒரு வரலாறு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து செல்வ செழிப்பா இப்போ வரையும் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாப்பிளா மக்களும், அதாவது இந்த நஸ்ரானி மக்களும். ஸோ இவங்க தான் வந்து அதிகமான ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து அரேபியர்கள் வந்து படையெடுத்து அதாவது அவங்க வணிகம் செய்ய வந்ததா இருக்கட்டும், அவங்க வந்த காலகட்டத்திலேயே இங்க வந்து இங்க உள்ள பெண்கள வந்து கல்யாணம் பண்ணி, அவங்க வந்து செட்டில் ஆகி, இப்ப வரையும் வந்து இவ்ளோ பெரிய ஒரு இனக்குழுக்களா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த அரேபியர்களோட பிசினஸ் பண்ண வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இருக்கிறனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ அ நஸ்ரானி மக்களா சரி இருந்தாலும் இருக்கட்டும், இந்த ஒரு மாப்பிளா மக்களா இருந்தாலும் இருக்கட்டும். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு வளமிக்க மக்களா வந்து இப்போ வரையும் வந்து இந்த கேரளாவுல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேரளாவோட மிக முக்கியமான ஆ யார் வந்து வெல்த்தா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இவங்க ஹிந்து பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க உள்ள அரசியல்ல இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கேரளாவுல வந்து பார்க்க வேண்டியது. ஸோ வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு இது மாரி வந்து அதிகமான வீடியோல வந்து நான் வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட ஒரு ஆதரவு என்னன்னாக்கா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.